மக்களவைத் தலைவர் அவர்களே, நிதிநிலை அறிக்கை 2024-25 மீதான விவாதத்தில் பங்கேற்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்றிய அரசினுடைய இந்த நிதிநிலை அறிக்கை வார்த்தை ஜாலங்களால் ஒரு பாரபட்சமான நிதி பகிர்வாக அமைந்திருக்கின்றது. மாண்புமிகு நிதி அமைச்சர் இங்கே வாசித்தது பாரதிய தேர்தல் அறிக்கை கிடையாது, இந்த நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை. தேர்தல் வரக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு முக்கியத்துவமும், எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு பாரபட்சமான மாற்று பார்வையும் கொண்ட ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கின்றது. பீகார் மாநிலத்திற்கு தேர்தல் வர இருப்பதால் பல திட்டங்களை வாரி வழங்கி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு எங்களுடைய தமிழ்நாடு முன்வைத்திருக்கக்கூடிய நெடுஞ்சாலை திட்டங்கள், ரயில்வே திட்டங்கள், மதுரை மற்றும் கோவை மெட்ரோவிற்கான நிதி, மதுரை எய்ம்ஸ்க்கான நிதி என்று எது பற்றியுமே வாய் திறக்காது உள்ளபடியே எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கு நீளக்கூடிய உங்களுடைய கரங்கள் எங்கள் மாநிலங்களுக்கு கிள்ளி கொடுப்பதற்கு கூட மறுப்பது எந்த வகையிலே நியாயம் என்று கேட்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்காக தமிழ்நாட்டை பயன்படுத்தக்கூடிய நீங்கள் நிதி பெயர்கள் மட்டும் ஏன் புறக்கணிக்கிறீர்கள் என்று கேட்கின்றோம். தேர்தல் வரும்போது மட்டும்தான் எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களுக்கு கண்களுக்கு தெரிவார்களா? அரசியல் செய்வதற்கு மட்டும்தான் தமிழ்நாடு உங்களுடைய கண்களுக்கு புலப்படுமா? மக்கள் மீதான கருணையும் அக்கறையும் சொல்லில் மட்டுமல்ல, செயலிலுமே காட்டுங்கள். தேசிய கல்விக் கொள்கையும் அதன் அடிப்படையிலே மும்மொழி கொள்கையும் திரிக்க நினைக்கக்கூடிய உங்களுடைய வஞ்சகமான நோக்கத்தை நிராகரித்த ஒரே காரணத்திற்காக அப்பட்டமான அச்சுறுத்தலை எங்களுடைய தமிழ்நாட்டிற்கு விடுவித்திருக்கின்றீர்கள். தமிழ்நாட்டின் எங்களுடைய மாணவர்களுடைய 2151 கோடி ரூபாயை பறித்து வேறு மாநிலங்களுக்கு பகிர்ந்து வழங்கி இருக்கின்றீர்கள். வளரும் தலைமுறையுடைய வளர்ச்சியில கை வைக்கக்கூடிய உங்களுடைய செயலை வரலாறு என்றைக்கும் மறக்காது, மன்னிக்காது. நிதி தர மறுத்து உங்களின் கல்விக் கொள்கையை எங்கள் மீது திணிக்க பார்க்கின்றீர்கள். இத்தகைய அச்சுறுத்தலுக்கெல்லாம் அஞ்சுகின்ற மாநிலம் தமிழ்நாடு என்று எண்ணிக்கொள்ளுகின்றீர்களா? உங்களுடைய முன்னோர்களை கேட்டு பாருங்கள். ஹிந்தி திணிப்பு போராட்டத்தின் வீரியத்தை உங்களுக்கு சொல்லுவார்கள். எங்களை அச்சுறுத்தக்கூடிய நோக்கத்தில் எவர் வந்தாலும் அவர்களை தமிழ்நாட்டின் வரலாறு இருந்து துடைத்தெறிந்த வரலாறு தமிழ்நாட்டுக்கு இருக்கின்றது. இந்த நிதிநிலை அறிக்கை பூனையை காட்டி யானையை மறைக்கக்கூடிய செயலை செய்கின்றது. வருமான வரி சலுகை கொடுத்து மறைமுகமாக வரிச்சுமையையும் விலைவாசி ஏற்றத்தையும் அடித்தட்டு மக்களிடத்திலேயே ஏற்றுகின்றது. கிட்டத்தட்ட இந்த வரிச்சுமையின் மூலமாக 2 கோடி பேருக்கு மட்டும்தான் பயன்பெறுவார்கள். 140 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே 138 கோடி மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே விலைவாசியை குறைக்கவில்லை. வேலைவாய்ப்பு திண்டாட்டம் தலைவிரித்து ஆடுகின்றது. அதற்கு மாற்று திட்டம் இல்லை. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதற்கான எந்த அறிவிப்பும் இதில் இல்லை. உரத்திற்கான மானியம், எரிபொருள், கேஸ் சிலிண்டர் மானியம் உள்ளிட்ட மானியங்கள் எல்லாம் குறைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி அனைத்து தரப்பட்ட அடித்தட்டு மக்களுடைய தலையிலே சுமையை ஏற்றிவிட்டு வருமான தேடி சலுகை தருகிறோம் என்று மக்களை திசை மாற்றுவதெல்லாம் ஏமாற்றக்கூடிய செயல். அடித்தட்டு கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தில் முக்கியமான பங்காற்றக்கூடிய திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம். இது அடித்தட்டு மக்களின் மீது அக்கறை இருக்கக்கூடிய கடந்த காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி கொண்டு வந்த திட்டம். கார்பரேட்டுகள் மீது அக்கறை கொண்ட இந்த பாரதிய ஜனதா அரசு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கின்றது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒவ்வொரு நிதி ஆண்டிலுமே அந்த நிதி குறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய செயல். கிராமப்புறங்களை நகர்ப்புறத்தோடு இணைப்பதற்கு, பேரூராட்சியோடு இணைப்பதற்கு கூட தற்போது அந்த பகுதி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்று சொன்னால் இந்த வேலைவாய்ப்பு திட்டம் நமக்கு பறிபோயோடி என்ற எண்ணத்திலே அந்த அளவிற்கு அவருடைய வாழ்வாதாரத்திற்கு பங்களிக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு நிதியை ஆண்டுதோறும் குறைப்பது ஏற்புடையதில்லை. அந்த நிதியை அதிகப்படுத்த வேண்டும், அந்த சம்பளத்தையும் அதிகப்படுத்த வேண்டும். சிறுபான்மை மக்களுக்கு எதிரான இந்த அரசனுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வை கடந்த 10 ஆண்டு காலம் தொடர்ந்து விரிவாக்கி கொண்டேதான் போகிறது. அதற்கு நிதிநிலை அறிக்கை விதிவிலக்கில்லை என்பதை இந்த சிறுபான்மை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை தொடர்ந்து குறைக்கப்பட்டு வருவதிலிருந்து நாம் பார்க்க முடிகின்றது. பட்டியல் சமூகத்திற்கும் பழங்குடியினருக்கும் சிறுபான்மை மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டு வரக்கூடிய ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்ற கல்வி உதவித்தொகை எல்லாம் கடந்த நிதிநிலை அறிக்கையிலே 6360 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் 760 கோடி ரூபாய் செலவு செய்யப்படவில்லை. வெளிநாட்டிலே பயிலக்கூடிய மாணவர்களுக்கான ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் மிக சொற்பமான தொகை மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆராய்ச்சி படிப்பிற்கான கல்வி தொகை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது.
மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எஜுகேஷன் பவுண்டேஷன் கல்வி தொகை இந்த அரசால் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. சிறுபான்மை மாணவர்கள் ஆராய்ச்சி கல்வி கற்பதை இந்த அரசு விரும்பவில்லையா என்ற சந்தேகம் எழுகின்றது. எதற்காக இந்த பாரபட்சம்? சிறுபான்மை மக்களினுடைய கல்வியிலே நீங்கள் கை வைக்கின்றீர்கள். சிறுபான்மை மாணவர்களுக்கு பிரைமரி ஸ்காலர்ஷிப் கடந்த நிதியாண்டில் அறிவித்த 326 கோடி ரூபாயிலே வெறும் 90 கோடி ரூபாய் மட்டுமே செலவு செய்திருக்கின்றீர்கள். இந்த நிதியாண்டிலே வெறும் 195 கோடி ரூபாய் மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கடந்த நிதியாண்டிலே 1145 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டு அதில் வெறும் 344 கோடி ரூபாய் மட்டுமே செலவு செய்யப்பட்டது. தற்போது அந்த கல்வி தொகையும் 413 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி சிறுபான்மை மாணவர்களுடைய கல்வியிலே கை வைக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கின்றது. கல்வி ரீதியாகவும் சிறுபான்மையுடைய கல்வியில தாக்குதல் ஏற்படுத்திட்டு பொருளாதார ரீதியாகவும் சிறுபான்மையினுடைய பொருளாதாரத்தை கை வைக்கக்கூடிய வக்பு திருத்த மசோதாவை இந்த அரசு கொண்டு வர நினைக்கின்றது. வக்பு ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களின் மூலமாக நாங்கள் எந்த வகையில பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம், அதற்கு என்ன தீர்வு இந்த அரசு எதுவும் தீர்வை கொண்டு வரவில்லை. ஏற்கனவே நாங்கள் பயன்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய சொத்துக்களை மேம்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய அந்த திட்டங்களின் மூலமாக சாரி சம்பத் விகாஸ் யோஜனா என்ற ஒரு திட்டத்திலே வக்ஃபுகளுடைய சொத்துக்களை மேம்படுத்துவதற்கு 2 கோடி ரூபாய் வரைக்கும் கடனுதவி அளிக்கப்பட்ட திட்டம் இருந்தது. நான் தமிழ்நாட்டினுடைய வக்ஃப் வாரிய தலைவராக பொறுப்பேற்று அந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறக்கூடிய மாநிலங்கள் எத்தனை இருக்கின்றது, எத்தனை மாநிலங்களுக்கு எவ்வளவு தொகை அளித்திருக்கின்ற கேட்கின்ற போது கடந்த 3 ஆண்டுகளாக அந்த கடனுதவியை அளிக்கப்படவில்லை என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் அந்த திட்டம் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலினுடைய ஒப்புதலின் மூலமாகத்தான் அளிக்கப்படும். கடந்த 3 ஆண்டுகளாக அந்த சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலே நிறுவப்படவில்லை, அமைக்கப்படாமல் அந்த திட்டத்தின் மூலமாக யாருக்கும் எந்த பணம் இதுவரைக்கும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இப்படி சிறுபான்மையினுடைய அந்த வக்ஃபு நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கான எந்த திட்டமும் செய்யாமல் நாங்கள் ஏற்கனவே பாதிக்கக்கூடிய எங்களுடைய சொத்துக்களை நிர்வகிப்பதிலே வாடகைக்கு இருப்பவர்களுக்கு கூடுதலாக அந்த வருமானத்தை வாங்குவதற்கும் அந்த ஆக்கிரமிப்பாளர் சொத்துக்களை மீட்பதற்கான எந்த திட்டமும் இல்லாமல் வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமிக்கக்கூடிய அளவில் இப்போது வக்ஃபு திருத்த மசோதாவை இந்த அரசு கொண்டு வருவது சிறுபான்மை மக்களை கல்வி ரீதியாக ஒடுக்க வேண்டும், பொருளாதார ரீதியாக ஒடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கம் தான். முடிச்சிடறேன். அடிப்படை சுகாதார வசதிகள் இன்று நாட்டின் அடித்தட்டு மக்களுக்கு முழுமையாக கிடைக்காதே அதற்கு 91,858 கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு. கடைசி தாளுக்கு வந்துருங்க. ஒன்றிய அரசு தன்னுடைய திட்டங்களிலே ஒன்றிய அரசுடைய பங்கு தொகையை தொடர்ந்து குறைத்துக் கொண்டிருக்கின்றது. இதனால் மாநில அரசுடைய நிதி சுமை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் பெயர் மட்டும் ஒன்றிய அரசின் திட்டம் என்று வைக்கின்றார்கள். பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து நாடு முழுவதும் பிரதமரினுடைய வீடு கட்டும் திட்டத்தை பெரும் சாதனையாக குறிப்பிடுறாங்க. தற்போது நம்முடைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர்களுடைய உரையில கூட 3 கோடி வீடுகளை புதிதாக கட்டப்போவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் வெறும் விளம்பரத்தை மட்டுமே தேடிக்கொள்கிறார். திட்டத்திற்கு கடந்த நிதிநிலை அறிக்கையில் 54,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் 32,400 கோடி ரூபாய் மட்டும்தான் செலவிடப்பட்டது. கிட்டத்தட்ட 22,100 கோடி ரூபாய் செலவிடப்படவில்லை. இதனால் பிரதமருடைய வீடு கட்டு திட்டம் முறையாக நிறைவேற்றப்பட முடியவில்லை என்று சொன்னால் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கக்கூடிய பணம் என்பது ஒரு வீட்டிற்கு ஒன்றிய அரசுடைய பங்களிப்பிலே 1,11,000, மாநில அரசுடைய பங்களிப்பிலே 1,72,900 ரூபாய், 2,83,900 ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்படுகிறது. இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த தொகையை வைத்து வீடு கட்ட முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்டுமான பொருளுடைய விலை, சிமெண்டோட விலை, செங்கலோட விலை, இரும்பு கல்லுடைய விலைகள்லாம் நம்முடைய நிதியமைச்சருக்கு தெரியுமா என்று கேட்கின்ற இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி கேட்டது போல 5 லட்சம் ரூபாயாவது ஒதுக்க வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கலைஞர் கனவு திட்டத்தின் மூலமாக 5 லட்சம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு ஒதுக்குறாங்க. அப்படி ஒரு முன்மாதிரியாக நம்முடைய முதல்வர் இருக்கின்றார். அதன் அளவில் இது நீங்கள் 5 லட்சம் ரூபாயை ஒதுக்க வேண்டும். இந்த 3 கோடி வீடு என்று அறிவிப்பது என்று வெற்றி அறிவிப்பு, அதுக்கு 2 கோடி என்று கூட குறைத்து கூட அந்த திட்டத்திற்கான தொகை அதிகப்படுத்த வேண்டும். இப்படி பாரபட்சமான செயல்படக்கூடிய பார்வையை நிறுத்தி கொண்டு நாட்டினுடைய அனைத்து மாநிலங்களும் ஒரே பார்வையாக பார்க்க வேண்டும். தேர்தலை மட்டுமே முன்வைத்து தேர்தல் அரசியல் செய்யாமல் அடுத்த தலைமுறையை முன்வைத்து ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.